ஓகே. என் பேர் தினேஷ். நான் இங்கே கோஃபவுண்டர் அண்ட் சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக இருக்கிறேன். கோவையில் சிலை ஸ்டோரை கொண்டு வந்ததுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறோம். ஏன்னா ரொம்ப நாள் கனவு இது. கோவை மக்களுக்கு நல்ல ஃபைன் கிராஃப்டட், அதாவது ரொம்ப டீட்டெயில்டான ஸ்கல்ப்சர்ஸை கொண்டு வரணும்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. இது நாங்கள் நம்புகிறோம் இந்தியாவிலே ஒன் ஆஃப் அ கைண்ட் ஸ்கல்ப்சர் இதுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ டீட்டெயில்டாக நாங்கள் பார்த்ததே இல்லை, இந்தியாவில் பார்த்ததில்லை. அண்ட் இதை பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாம் ஒரு ஸ்கல்ப்சருமே ரொம்ப இந்த டீட்டெயிலுக்கான விஷயம் ஸ்டாண்டர்ட் மிஸ்ஸே ஆயிடக்கூடாது. எல்லா விஷயத்துலையுமே டீட்டெயிலுக்காக ரொம்ப டைம் அண்ட் எஃபர்ட் போடுறோம். உதாரணத்துக்கு அம்பேத்கர் சிலை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அம்பேத்கர் மாதிரியே சிலை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே 9 months ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மற்ற ஸ்கல்ப்சருக்கு 2 yearsலாம் ஆயிருக்குது. ஸோ ஒரு ஸ்கல்ப்சரும் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்து அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணி அதுக்கப்புறம் தான் கொண்டு வரோம். அப்படிங்கும்போது இந்த விஷயத்த எல்லா மக்களுக்கும் கொண்டு போகணும், இந்தியாவில் இருக்க எல்லா வீட்லையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எங்களோட ரொம்ப பெரிய ஆசை. சென்னையில் ஆரம்பித்தோம், இப்போ செகண்டாக கோவைக்கு வந்திருக்கோம். அது ரொம்ப சந்தோஷப்படுறோம். அண்ட் இங்கே கோவை ஸ்டோராக பார்க்கும் போது சிலை ஸ்டோரா இந்தியாவிலேயே மேசிவான பெரிய பெரிய கடையாக நாங்கள் பார்த்ததில்லை. நாங்கள் நம்புகிறோம் இந்தியாவிலேயே மேசிவான ஸ்கல்ப்சர் ஸ்டோர் இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 12 அடியில் 5 ஸ்கல்ப்சர் இருக்குது, நடராஜர் சிலை இருக்குது, பெருமாள், முருகர் எல்லாம் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை இங்கே எல்லாம் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இதை பார்க்கணும், இது மக்கள் பார்க்கணும், இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி மக்கள் பார்க்கணும்னு அதை நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். D2C பிராண்டாக தான் இருக்கிறோம். சிலை சேல்ஸ் தான் பண்ணுறோம். பட் ஆனால் எங்களோட மோட்டோ என்னன்னா, கலையை விரும்பணும், கலையை செலிப்ரேட் பண்ணணும், ஃபஸ்ட்டு கலையை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் வாங்க. தேங்க்யூ. ஹாய், வணக்கம். என் பேர் அருண் டைட்டன், CEO அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் slay.com. சின்ன வயசுலேருந்து நான் நிறைய வரைவேங்க. வரைகிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். எனக்கு நிறைய தெரிஞ்ச நாள்லேருந்து வரைஞ்சிட்டு இருக்கேன். ஸோ அதை சார்ந்து தான் என்னோட படிப்பும் இருந்தது. ஓவியக் கல்லூரியில் சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன். அதுக்கப்புறம் நான் விஷுவல் டிசைனராக இருந்தேன் ஜோஹோவில். அப்புறம் விகடன் நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன், நிறைய மேகசினுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன், ஃபோட்டோகிராஃபியாக நிறைய கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்கேன். பட் ஆர்ட் சார்ந்தே தான் நான் தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு D2C ப்ராடக்ட் ஒன்று பண்ணணும்னு ஆசை, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ப்ராடக்ட்டுக்குள்ள வரணும்னு ஆசை. அதே சமயம் நம்ம பண்ணுற ஆர்ட் எல்லார் வீட்லையுமே சேரணுன்ற ஆசை. அதில் ஆரம்பித்தது தான் சிலையோட அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் 2019. இதை பண்ண ஆரம்பித்து என்ன நாங்கள் மைண்டில் வச்சுட்டு இருந்தோம்னா, இது எல்லார் வீட்லையுமே சேரணும்னு ஆசைப்பட்டோம். அது அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ரோட்டில் நிறைய பார்க்குற சிலைகள் ரொம்ப பெரிய பெரிய சிலையாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கில் பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர் சிலை இருக்கும், இல்லை பீச்சில் பார்த்தீங்கன்னா பெரிய காந்தி சிலைகள் இருக்கும். அதெல்லாம் சின்ன சைஸில் நம்ம வீட்டில் போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் ஸ்மால் ஸ்கல்ப்சர்ஸ் ஹோம் டெக்கோர் ஸ்கல்ப்சரல் செக்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னைக்கு ஆகி ஒரு 6 வருஷம் ஆகுது. செகண்ட் ஸ்டோர் இன் கோயம்புத்தூர், ஃபர்ஸ்ட் ஸ்டோர் சென்னையில் இருக்குது. இந்த ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். பீப்புள் இங்கே நிறைய செலிப்ரேட் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, இந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இது எங்களுக்கு என்ன சொல்கிறது, என்ன நாங்கள் நினச்சோமோ அது கண்டிப்பாக அது நடந்துட்டுன்ற ஃபீல் எங்களுக்கு கிடைக்குது. இன்னும் நிறைய பேர் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபிலிம்ஸ்க்கு அஃபிஷியல் மர்ச்சன்டைஸ் பண்ண ஸ்கல்ப்சரில் அஃபிஷியல் மர்ச்சன்டைஸ் பண்ண ஒரே ஒரு கம்பெனி தான் நம்மது தான். முன்னாடி ஸ்பைடர்மேன், அயன்மேன்லாம் நீங்கள் ஹாலிவுட்டில் பார்ப்பீங்க கலெக்டிபிள்ஸாக. ஆனால் இந்தியா மூவிஸ்க்கு நம்ம பண்ண கலெக்டிபிள்ஸ் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் KGF, ஹனுமான், மாவீரன், இந்த மாதிரி நிறைய ஸ்கல்ப்ஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் 100 day செலிப்ரேஷன், 50th day செலிப்ரேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷீல்டு ஒன்று கொடுப்பாங்க அக்கர்லிக்கில். ஸோ அந்த கல்ச்சரை மாற்றி சிலையை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது என்றைக்குமே அவங்க வீட்டில் ஒரு மெமரியாக இருக்கும், தொட்டு பார்த்து அதை உணரக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால ஸோ அதை நாங்கள் மாற்றி அமைச்சோம். ஸோ அதான் இப்போ என்னன்னா, நாங்கள் ஃபிலாசபர்ஸ், லீடர்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். வள்ளுவர், இந்த மாதிரி காமராஜர்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு நிறைய கொரிஸ் எங்கள் அப்பா அம்மா சிலையும் பண்ணித்தாங்க, அவங்க இப்போ இல்லை பண்ணுங்க அப்படிங்கும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு சரி ஓகே எங்கள் ஃபோட்டோஸ்லாம் தாங்க ட்ரை பண்ணி பார்க்கணும்னு பார்த்தோம். அது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எங்களை ஹக் பண்ணிட்டு கையை பிடிச்சிட்டு அழுவாங்க, எங்கள் அப்பாவை திருப்பி கொடுத்தீங்க, அம்மாவை திருப்பி கொடுத்தீங்க. அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, இதை இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் அதிகமாக பண்ணணும், நிறைய பேருக்கு இந்த விஷயத்த நம்ம திருப்பி கொடுக்கணுன்ற ஒரு சோஷியல் ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு எல்லாருக்கும் வந்தது. அந்த விஷயத்த ஒரு ஃபோட்டோகிராஃபியெல்லாம் வச்சு கலெக்ட் பண்ணி கொடுக்கும்போது அது 3D ஃபார்மில் வரும்போது அவங்க தொட்டு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்கள பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க எங்கள் தாத்தாவோட காது இப்படி இருந்தது, மூக்குள்ள ஷார்ப்பாக இருந்தது அப்படின்னு தொட்டு உணர்வாங்க. அது ஃபோட்டோகிராஃபியில் வராது, 2Dயில் வராது. 3Dயில் அதை தொட்டு பார்க்குறாங்க, தொட்டு பார்த்து உணர்றாங்க. அது சூப்பரான ஒரு ஃபீல். அது நான் இப்போ ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன், தாத்தா இப்படி வச்சு இப்படி பண்ணுறோம். அவங்க சொன்னாங்க, அவங்க அம்மா சொன்னாங்க, அந்த குழந்தை
அப்பா வந்து இப்படி தூக்கி வளர்த்தாரு, இப்போ அப்பா வந்து அது குழந்தை தூக்கி வச்சிருக்காங்கன்ற அந்த மாதிரி நிறைய எமோஷனல் கனெக்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து இதை தவிர வேற எது கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ பணம் காசை தவிர இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கனெக்ட் பண்ணுது.